शङ्करं मनोजवं मारुतुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं मानरयूतमुख्यं श्रीरामदूतं सरसानमामि वैदेही सहितं सुरद्रुमतले मे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने शिक्षितमग्रे वाचयति प्रपञ्चरसुते सत्वं मुनिभ्यः परं व्याख्यातं वरदातृपरिवृतं रामं भजे श्यामलं मामे भूमिसुधापुरच्छगन्मन् सुमित्रा सुगतचन्द्रगुणो वरदक्ष भास्वदलयोः वायुवादिकोणे विजय सुग्रीवच्च विभीषणश्च युवराजधारा भवान् मध्ये नीलसरोजकोमलं रामं भजे श्यामलं தரம் யாவையும் தாமுடவாக்கலும் நிலைவருத்தலும் நீங்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரலும் தலைவர் என்னவர்க்கே சரணாங்களே மாமலை பொன்மேனி பவளவாய் கமல செங்கன சுதா மலரேயாயதன் கொழுந்தேன் சுவைதவிதையான் ஓய்ந்திர லோகமாடும் அச்சுவை பெறனும் வேண்டேன் அரங்கமானவர்களாய் மூலம் கண்ணன் என்ற மகனை காய்ந்து உயிரில்லையால் இரணியில் குறைப்பாங்க அப்பொழுதே வங்கிய தோன்றிய मधुरानंद रूपिणे मगायके स्वरूपाय श्री नृसिंहाय मंगलम दिव्य विशोदेयं निर्भयत्वं रोगदामजाड्यं वाक्परद्भुज नमस्करणात् भवेति वसुदेवसुतं देवं सचानूरमर्दनं देवकी परमानन्दं वन्दे जगत् हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे हरे नमः पार्वती पतये जानकी कांत स्मरणे सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गजेंद्र वरदुनि की प्रहलाद वरदुनि की अम्मनाटाळ्वार मगराज की जय वीरदीन सूरांजनेय स्वामी की கரங்கூட்ட பெரியோர்களே தாய்மார்களே பக்த கொடிகளே நாம் இந்த திருவரங்கத்தினுடைய அருளினால் நாம் மதுராபுரி க்ஷேத்திரத்தில் புத்தையாசாமியின் மடத்தில் ஓராண்டு ராமாயணத்தை அனுபவிக்கும் வண்ணமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேதி 26. நான் அடுத்த மாதம் 26ஆம் தேதி பூர்த்தி பண்ணுறோம். ராமன் கிருபை நாள் நெருங்கிறது. ராமாயணத்தை எத்தனை நாள் வேணாலும் சொல்லலாம். நமக்கு இந்த அளவுக்காவது கிருபை பண்ணாரு, சந்தோஷப்பட்டுக்கணும். ராமாயணம் சொல்லிட்டே இருக்கலாம், கேட்டுட்டே இருக்கலாம். ராமநாமாவை எத்தனை தடவை சொன்னாங்க, சொல்லிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். சரணாகதி பண்ணார் மறுத்துத்தானே ராவணன் பகவானை நேரம் பார்த்து உணராமல் போனாரு. இந்த ராமாயணத்தில் பொல்லாத வாலி உணர்ந்தான். சார வரைக்கும் உணராமல் இருந்தவன் இந்த ராவணன். கும்பகர்ணன் உணர்ந்தான், இந்திரஜித்து உணர்ந்தான். விபீஷணன் மாதிரி யாருமே அவனை யாருமே அடையலையே. அதனால திருவாடிபுரம் பூமாதேவி
அண்டாளா ஏன் அவதரிச்சா? தன்னை இப்படி வராக அவதாரம் எடுத்து சுமந்தா, வாமனாவதாரம் எடுத்து காப்பாற்றினார், ராமாவதாரம் எடுத்து கிருஷ்ணாவதாரம் எடுத்து பூமியை ரட்சிச்சானே பகவான். இந்த நன்றி கடமைக்கு தான் அவள் ஆண்டாளா அவதரிச்சு பகவானுக்கு பாமாலை பூமாலை சூட்டினார். தாயார் 30 பாட்டிலும் நாச்சியார் திருமொழி பகவானை அந்த அளவுக்கு தோத்திரம் செய்தார். அவன் திருவடியை பிடிக்கணும், அவனே ஸ்மரிக்கணும், வேற சிந்தனை கூடாது. மற்றலம் காமங்கள் மாற்றே, அவன் திருவடியை தான் பிடிக்கணும்னு தாயார் நமக்கு உபதேசம் பண்ணி. பகவான பறிக்கிறவா ஒரு நாளும் வாழ்க்கையில தோற்று போக மாட்டான். ஒரு இப்போ கூட காலையில் அந்த சமையல் பழத்தில் கிருஷ்ணன் வந்தான், சமைச்சு கூட பட்டா எடுத்துக்கணும். அவன் பொண்ணு போயிட்டாருன்னு கவலையில் சரி ராமனுக்காக பண்ணி தரேன், உங்களுக்கு நான் மாட்டேன்னு சொல்லுவேன். அப்படி அவன் சொன்னான், உங்களுக்கு அசாத்திய தைரியம் ஆகணும். எவ்வளவு பேர் உங்களை முற்றிலும் ஆதரிக்கவே இல்லையமாம். தைரியமா வந்து அங்கே ஒருத்தர் இடம் கொடுக்கல, இடம் கொடுத்தவர் தள்ளி கொடுத்தார். நீங்க தைரியமா வந்து இங்க 1 வருஷம் சொல்ல நான் சொன்னேன். ராமநாமாவை சொன்னா தைரியம் சார், நாம் என்ன தைரியமா இருக்கிறது? ராமன் நடத்தலாம். ஒரு பின்னாடி கூட அடிய நடத்துறேன்னு நினைச்சதே கிடையாது. ஆமா, ராமன் அவன் நடத்துறான், உங்க ரூபத்துல நடத்துறான். நீங்க எல்லாரும் கொண்டு வந்து பணம் கொடுக்குற, எல்லாரும் வந்து செய்யறேன், அவளால் முடிஞ்ச ரூபாயை கொண்டு வந்து கொடுக்குறேன், எல்லாரும் பண்றேன். அதான் இன்னைக்கு பஜன பாரதர் சொன்னாரு, 1 கோடி ரூபாயை ஒருத்தன் இடுப்புல வச்சிருக்கிறவன் ராமாயணம் நடத்த முடியும். அதே அது நிதர்சனம் எழுத்தல். ரூபாயை கையில வச்சிருக்கோங்கிற மமதையில யாரும் நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடத்திருக்காங்க, நடத்த முடியும். ஒரு வாரம் நடத்துவான், 5 நாள் நடத்துவான். அதுவே 1 வருஷம் நடத்துவான், அப்புறம் நடத்த மாட்டான். இது ஒரு யஜ்யமா நடத்துறோம் அப்படின்னு சொன்னா நடத்துறதுக்கு என்ன காரணம்? ராமனுடைய இவ்வளவு வாகனமும் கூட கொஞ்சம் கல்லை தூக்கி போட்டு அங்கே போய் சண்டைக்கு நிற்கிறது, எல்லாரையும் ஜெயிக்க போறது. ராமன் பக்கத்துல இருக்கு. ராமனுடைய பரிபூர்ண கிருபை. ஆமா, இன்னைக்கு சதுர்த்தி, நாளைக்கு கருட பஞ்சமி. கருட பஞ்சமியில தான் போன வருஷம் ஆரம்பிச்சு அஸ்த நட்சத்திரம். நாளைக்கு வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு நாளைக்கு பிள்ளையார்பட்டி போறேன் உபன்யாசம். நாளைக்கு ஒரு நாளைக்கு இங்கே நான் அஷ்டபதி பாடுறபோது முதல்ல மஞ்சள் பிள்ளையார் குளிச்சு பூஜை பண்ணுற போது எல்லா ஸ்தல பிள்ளையாருக்கும் மனசுல வேண்டிட்டு பூஜை பண்ணுவேன். ஆமா, எல்லா ஸ்தலத்துல இருக்க பிள்ளையார் பேரையும் சொல்லிதான் பூவை போடுவேன். ஆமா, பிள்ளையார் பட்டி பிள்ளையார், அதில் முக்குருணி பிள்ளையார், மரக்கோட்டை பிள்ளையார், இப்படி எல்லா பிள்ளையார் பேரையும் தான் முப்பூர் பிள்ளையாரையும் அந்த அர்ச்சனை போடுவேன். கரெக்டாக நாளைக்கு பிள்ளையார் பட்டி பிள்ளையார் கூப்பிடுவேன். அங்கே வந்து உபன்யாசம் பாசம். திருநெல்வேலி பிள்ளையார் லம்போதர விநாயகர் போயிட்டு வந்தேன் 15ஆம் தேதி. அது வழியாக தான் போனேன். விசாம டீச்சர் பாடி
கூப்பிடுவது. பகவானை உண்மையாக நம்ம சொன்னோம்னா, பகவத் குணத்தை சொன்னோம்னா பகவான் ஏன்னா இந்த மாதிரி சண்டையை போட்டு அழியணும். ஆமாம், பார்க்கணும். அப்புறம் ஆண்டாளை பற்றி உபன்யாசம் பூர்த்தி போது இன்னைக்கு திருவாடிபுரம் ஆண்டாளை சொல்லிட்டு பூர்த்தி போகும். நீலன்னு ஒருத்தன் சண்டைக்கு வந்துட்டான். 398 பக்கத்தில் இருக்கும். எரியின் மைந்தன் நெருப்பின் மகனான நீலன் திருநிலம் கீழுற வீரிய நின்ற மராமரம் வேரோடும் திரிய வாங்கி நெருதல் வெஞ்சேரை போய் நெறிய ஊழி நெருப்பென வீசினான். வானராண்ட ஒன்னொன்னு தலைமை தங்கிட்டு போனான். சேரும் பாகரும் வாசியும் செம்முக காரும் யாழியும் சீயமும் காண்தல் வாரின் வீழ படைப்ப பசும்பொனின் நீரும் வாரியதனை நிறைத்ததே. அரக்கர் சேனை அடுகளம் பாழ்பட வெறுக்கொண்டு ஓடிட வெம்படை காவலர் நெக்க நேர்ந்து கும்பானு நெடுஞ்சரம் சுரக்க வானர சேனை துணிந்ததுவே. வானரன்னா துணிஞ்சு இங்கிருந்து கண்டு நின்ற கரடியின் காவலன் என் திசாமுகம் எண்ணும் இடும்பன் ஒரு சண்ட மாறுதம் என்ன தடவரை கொண்டு சீரியவன் எதிர்ப்பு புறா தடுத்த வாளிகள் வீழும் முன் சூழ்ந்து எதிர்கெழுத்த குன்றை இடும்பம் எரிதலும் ஒடித்த வில்லும் ரதமும் ஒல்லெனப்படுத்த வாசியும் பதாகையும் வாழ்வர் சேர் அழிந்து சிலையும் அழிந்துக கார் இழிந்து என காய்ந்து எதிர்பார் கிழிந்து உக பாய்ந்தனன் வானவர் போர் கிழிந்த புறந்தர போர் செய்தான். தத்தி மார்பின் வைர தடக்கையால் குத்தி நின்ற கும்பானுவை தான் எதிரும் மொத்தி நின்று முடித்தலை கீழ் உற பத்திவன் தொடர்ந்தோள் உற பற்றுவான் கடித்தளத்து இருகால் உற கைகளால் பிடித்து தோளை பிறங்களின் கோடு நேர் முடித்தளத்தினை கவுரம் மூளைகள் வெடித்து வீழ்தர வீழ்த்தினாரோ மண்ட செதறித்துனானே. அதுதான் பிரகத்தன் ஒருத்தன். ஆமாம், சுமாலிங்கிறவன் பையன். அவன் வம்சத்து தன் படைத்தலைவன் படத்தன் எதிர் துன்படைத்த மனத்தன் சுமாலிஜை முன்படைத்த முகில் என்ன காட்சியன் பண்பு அடைத்த வரிசிலை வாங்கினான். வாங்கி வார்சிலை வானரமாப்படை ஏங்கினான். பறித்திர எரிந்திரட்டு இடையீடு இன்றி தூங்கு மாறி என சுடர் வாளிகள் விந்து தோழினன் விட்டனவாமரோ. வாளின பானம் அம்பு. நீங்க பாட்டு வாளின பக்கெட்டுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல அம்பு. நீங்க அந்த பக்கெட்டை போட்டா நினைச்சிடக்கூடாது. 100,000 கணை நொய்தினன் வேறு வேறுபடுதலின் வெம்பிய ஈரியில் வானரமாப்படை எங்கனும் பார நீலன் வெகுண்டு எதிர் பார்ப்புற குன்றம் நின்றது எடுத்து எதிர்கூற்று என சென்று எறிந்தவன் சேனை சிதைத்தலும் வென்றி வில்லின் விடுகணை மாறியால் 100 எதிர் உதிர் உற்றது அது குன்றமே. மீட்டும் அங்கு ஓர் மராமரம் வேரோடும் ஈட்டி வானத்து இடியலையற்றலும் மரத்தை பிடுங்கி போடுறா. போட்டும் வில்லும் கொடியும் வயப்பறி பூட்டும் தேரும் கொடித்துகள் ஆயவே தேர் இழந்து சிலையும் இழந்திட கால் இழிந்த உருமியன காந்துவான். பார் இழிந்த பருவலி தண்டொடும் ஊர் இழந்த கதிர் என ஓடினான். வாய் மடித்து அழல் கண்தோறும் வந்துங்க ஓய் மடித்தலும் நீலன் புகைந்து எதிர் தாய் அடுத்து அவன்தன் கையின் தண்டொடும் நீ எடுத்து விசும்புற வீசினான். அம்பரத்து எரிந்து ஆர்ப்ப அரக்கன் இம்பர் உற்று எரியின் திருமைந்தன் மேல் செம்புனல் ஒழிய கதை நோக்கி சேர்த்தினான். உம்பர் தத்தமது உள்ளம் நடுங்கவே அடித்தலோடும் அதற்கு இளையாதவன் எடுத்த தண்டை பறித்து எரியாயிகள் முடித்தும் என்று ஒரு கைகொடு மோதினான். முடித்து உமிழ்ந்தன கக்க கருதியே குருதிவாய் நின்று ஒழுகவும் குசலன் நிறுதன் நீலன் நெடுவரை மார்பினல் கருதலாத புத்தலும் கைது அவர் பொருத பூசற் புகழ ஒண்ணாதே.
மற்ற நீலன் அரக்கனை மாடுறச் சுற்றி வாள்கொடு தோழினன் மார்பின் நெற்றி மேலும் நெடுங்கரத்து எற்றலும் இற்று மால்வரை என்ன வீழ்ந்தான் இறந்து வீழ்ந்தனே பிரகத்தன். இந்த நீலங்கிறவன் அவனை குத்தி தலையில அடிச்சு கொண்டுட்டான். இறந்து வீழ்ந்தனே பிரகத்தன் என்று அறிந்து வானவர் ஆவலம் கொட்டினார். தேவானா சந்தோஷமா கைதட்டினார். பெரிந்த செம்மையில் வெள் ஒயிற்று ஆடவர் முறிந்து தம் தம் முதுநகர் நோக்கினார். எல்லாரும் ஓட்டம் எடுக்கிறான். தெற்கு வாயில அங்கதன் நிகழ்த்தின சண்டை. அங்கதன் சண்டை போடணும். தெற்கு வாயிலில் நின்ற நிசாஜர் மல்குலாவு வய புயர்த்த அங்கதன் நிற்கவே எதிர் நின்றவர் ஓடினார். பொன் குலாவு சுபாரிசன் போன்றவே அனுமன் மேலவாசல்ல சண்டை போடுறார். 102 எனும் வெள்ளம் நோன்கடல் ஆற்றல் சார் துன்முகனும் அங்கு ஆர்த்தேட மேல் தின்வாயிலில் மேவினர் வீடினர். காற்றின் மாமகன் கையனும் காலனால். காற்றின் மாமகன் கை என்ன பதம் போடுறான்? கையனும் காலம். யமன் எங்கடா இருந்து எல்லா உயிரையும் எழுத்தானா அது மாதிரி கையில போகுது பாருங்க. காற்றின் மாமகன் கை, அவர் கையில போகுது எல்லாரையும் கொள்றாங்க. யமன் இப்ப அதனால நேர போய் உசுறு எழுதலையா அது மாதிரி கை மூலம் போகும். நம்ம சொல்றோம் அந்த ஆள் யமனா வந்தாங்க. அது அதுதான் காற்றின் மாமகன் கையனும் காலனால். காலன்னா யமன். அன்னகாலை ஐந்திர வாய் முதல் துள்ளு போர் கண்ட தூதுவர் ஓடினார். ராவணன் போய் சொல்றதுக்கு போறார். மன்னா கேள் என வந்து வணங்கினார். சென்னி தாழ்க்க செவியிடை செப்பினார். வடக்கு வாயிலில் வஜ்ரமுட்டியும் அங்க செத்து போனான். குடக்கு வாயிலில் துன்முக குன்றமும் அடக்க வரும் வளர்த்த 50 வெள்ளம் பட சிதைத்து நம் படை என்றார். எல்லாரும் போயாச்சு. அப்புறம் வென்றி வேர்க்கை நெருதர் வெகுண்டு எழ தென்திசை போற வாயிலில் சேர்ந்துழி கொன்றினான் சுபரீசன் போயினார் இன்று என இடம் அறியோம். கீழை வாயிலில் கிளர் நிருதற்படை ஊழி நாடினும் வெற்றி கொண்டு உற்றனின் ஆழியன்ன அநீக தலைமகர் கூழியான் உயிர் புக்கது விண் என்றார். ராவணன் கோபம். ஆமா என்ற வார்த்தை எரிபுகு நெய்யன சென்று பாருங்க. எரிபுகு நெய்யன. அக்னியில நெய்ய விட்டா என்ன ஆகும்? இன்னும் கொதிக்கும். அது மாதிரி எரிபுகு நெய்யனம். எரிபுகு நெய்யன சென்று சிந்தை புகுதலும். அவ்வளவு கோபம் வருதாங்க. சீற்ற தீ கன்று கண்ணின் வழி சுடர் கன்றிட நின்று நின்று நெடிது உயிர்த்தானரும் மறித்தும் ஆரவன் ஆறுயிர் பப்பினான் இருத்து கூறும் என்றான். இசை எங்கனும் நிறுத்தும் நீலன் நெடும் பெருஞ்சேனையை ஒருத்து மற்ற அவனோடும் வந்து உற்றான். உற்ற போதில் இருவரும் ஒன்று அவர் கற்ற போர்களெல்லாம் செய்த காலையில் நெற்றிமேல் மற்ற நீலன் நெடுங்கையால் எற்ற வீந்தனன் என இயம்பினான். நீலன் கையால் எல்லாரும் உயிர விழான். அன்னவனோடும் போன அரக்கரில் நல்லகருக்கு வந்தோம் ஐயா நாங்களே. என்ன என்ன எயிற்று இகழ்வாய்களை சின்ன சின்ன எரிந்தன திக்கலாம். நாங்க தான் தப்பிச்சு ஓடி வந்தோம் உங்ககிட்ட விஷயம் சொல்றது. இந்த நீலங்கிறவன் அவ்வளவு பேரையும் கொண்டுட்டான். மிருகத்தை என்ன சபரிசன் எவெல்லாம் இருந்தாலும் வஜ்ரமுட்டி என்ன எல்லாரும் ஜெதுபிட்டான். ஒரு திக்கை காப்பாற்றின்றவா எல்லாரும் சொல்றா. வானரண்ணன் ராவணனே போருக்கு வர முதல் நாள் சண்டைக்கு ராவணன் கிளம்பி வர. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, நாம பார்ப்போம். மாடி நின்ற நிருதரை வந்தான் ஓட நோக்கி உயர்படையான் மற்ற கோடு கொண்டு பொருத குரங்கினான் வீடினான் என்று மீட்டும் விளம்பினான். குரங்கிலையா விழுந்தேன் சுட்டது இந்திரன் வாழ்வை கடைமுறை பட்டதிங்கோர் குரங்கு படுக்கை என்று இட்டவன் சொல் எறியினால் என் செவி சுட்டது என்னுடைய நெஞ்சையும் சுட்டதால் நான் இந்திரனை கைது பண்ணேன். குரங்கால எல்லாரும் இறக்கிறார்கள் என்கிறீர்கள். அது என் நெஞ்சை சுடுகிறது, என் மனதை சுடுகிறது, என்னுடைய
காதை சுடுறது நம்ம உடம்பு கூட சுடும். நமக்கே இப்போ சுடுறது அடிக்கிற வெயில் தாக்கல் தலை சுடுறது சித்திரை மாசம். நான் குடியிருக்கிற வீட்டில் வெயிலே செய்யாது. இன்னைக்கு தலை சுடுறதுக்கு பாருங்க எவ்வளவு அடிச்சிருக்கணும். வெய்ய காலத்திலேயே எனக்கு வெய்ய தெரியல. மாடியில் வீடு கூட தெற்க பார்த்து வாசல் ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காற்று வரும் சாயந்தரம் காசான. நீங்கள் நம்பவே மாட்டேன். நான் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் மார்ச் 30, 20, 15 தேதி வரைக்கும் வெந்நீர் வச்சு குளிச்சேன். அந்த குளிர்ச்சி வெளியிலன்னா குளிர்ச்சியோ தரும். இன்னைக்கு நிஜமாலுமே தலை சுட்டது. ராவணன் பொல்லாதனம் பண்ணி சுட்டது. நம்ம போன ஜென்மால பண்ண பாவம் சுடுறது வெயில். ஆமா, தமிழ்நாடு பூரா கொதிக்கு ஜல. ஸ்ரீரங்கத்தில் ரெங்கநாதருக்கே ஜலம் இல்லை. ஸ்ரீரங்கத்தில் 80 அடி சோழனை விட்டுனா ஜலம் இல்லையா போர் திரும்பி போடுறான். எங்கள் ஸ்ரீரங்கத்திலே இல்லை. இப்போ தான் காவேரியில் ஏதோ வந்துருக்கு தண்ணி. கோயம்புத்தூருக்கு வந்து திறந்து விட்டு விவசாயத்துக்கு வருதோ இல்லையோ, ஜனங்களுக்கு முதல்ல வரணுமே, போர் போட்டா ஏறணுமே. என்ன கஷ்டம். இன்னும் ஆண்களால் தான் வரணும். இன்னும் ராமன் திரும்ப பண்ணல. கல்பை போல் குரங்கு ஏற்ற